ஆதி, என்ன நடந்தாலும் வீட்டுக்கு வெளியில மட்டும் போயிடாதீங்க. சரி, நீ வா. மாதவண்ணா, 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 மாதவண்ணா. ஆதி, 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 அண்ணா, மாதவண்ணா, ஐயோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க சாமி. அப்படின்னா அவங்களாம் எங்க போயிட்டானுங்க? கைமீறி காரியம் நடந்துச்சுன்னா எனக்கு சொல்றதுக்காக அக்கறையிலேருந்து டார்ச் மூலமா தகவல் தரேன்னு சொன்னானே அந்த கிரீஷ், அவ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையே. அது இப்ப தெரியும். அங்க பாருங்க. என்னது இது? ஐயா, அது பட்டாளி மாதவன் தானே? அங்க பாத்தீங்களா சாமி, செத்தவன் குளத்துல இருந்து உயிரோட வரான். அது உங்க பையன். ஐயோ ஐயா, கொண்டு போ. டேய் குருமூர்த்தி, டேய் குரு. கூப்பிடாத, பதில் சொல்ல மாட்டான். அட பாவி, என் பையனை என்னடா பண்ண? ஏன் உன்னி கிருஷ்ணனை மூச்சை அழுத்தி கொன்ன மாதிரியே இந்த துஷ்டனையும் குளத்துல மூச்சை அழுத்தி கொன்னுட்டா மணியங்கோட்டை சாவித்திரி அப்படின்னு நினைச்சுக்க. அதுதான் சரி. போய் நீதான் கொண்டு இருக்க. இந்த குற்றத்தை நான் ஏத்துக்கணும்னா ஏன் உன்னி கிருஷ்ணனை கொன்னது யாருன்னு நீங்க எனக்கு சொல்லணும். சாவித்திரி, காவிரியில இந்த பழைய கதையெல்லாம் நான் நம்ப விரும்பல. பழி வாங்கிட்டல்ல, அதனால மீதி இருக்கிற காலத்தை செத்த புன மாதிரி வாழ்ந்துக்க. மண்டையில கொஞ்சமாவது மூளை இருந்தா ஒழுங்கா போறதுதான் நல்லது. ஏன் வழியில குறுக்கிடாதீங்க. இதனால எதுவும் முடிய போறது கிடையாது. ஏன் உன்னி கிருஷ்ணனை கொன்னதுக்கான கணக்க நான் தீக்காம விட மாட்டேன். யுத்தத்துக்காக வந்த இன்னொருத்த நாளைக்கு இங்க வந்துருவான். தூண்டில் போடுற வாசு. அப்போ அவன் எங்க? குரு, குருமூர்த்தி. நேத்து நைட்டு நீ எங்க இருந்த சார்? உன் லிமிட்ல என்னையா நடந்துட்டு இருக்கு சார், இந்த ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி இந்த பில்டிங்கை எப்போ இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கணும். ஆனா இவங்க விட மாட்டேங்கிறாங்க. உன்னதான் எங்கடா உங்க வாஸ்து குரு? உள்ள இருக்காரு சார். இவன் ஆள் பார்க்கவே சரியில்லை. இந்த சம்பவம் நடக்கும்போது இவன் எங்க இருந்ததுன்னு கேட்டதுக்கு பூஜையில இருந்துதான் சொன்னான். முதல்ல சாட்சியை விசாரிக்கணும், அப்புறம் போய் குருவை பார்த்துக்கலாம். வா ஆறுமுகம், இந்த பையனை விசாரணைக்காக கூட்டு போ. சாமி வாங்க. அழுக வேண்டாம். இங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? உண்மையிலேயே யார் தான் கொலை பண்ணது? ரெண்டாவது சாட்சி மித்ரா எங்க இருக்காங்க? விடிஞ்சதுமே அண்ணன் மித்ராக்காவை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. தம்பிக்கு பிரியமானவளை எங்க கிட்ட விட்டுட்டு பொண்டாட்டிய சேஃபா விட்டுட்டோன்னு ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அக்காவுக்கு போகும்போது ரொம்ப சங்கடமா இருந்தது. முதுகுல மட்டும் இல்ல, தலையிலையும் குத்திருக்காங்க, வலது காது பக்கத்துல. அப்போ பின்பக்கமா மட்டும் குத்தல இல்ல? ஆறுமுகம், பாடி அங்கிருந்து வெளியே எடுத்துருங்க. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் எல்லா பொருளையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க.
யார் அது? அந்த ரூம்ல ஃபுல்லா வவால்களா இருக்கு. அதை நீங்க திறந்துடாதீங்க. ஆனந்தா, எஸ்பியை தடுக்க வேண்டாம். மிஸ்டர் எஸ்பி, வேலூர் மடத்துல இன்னொரு பணமும் கிடக்குது. பணமா? யாரோடது? நேத்து என்ன கொல்றதுக்காக வந்த கூட்டத்துல ஒருத்தன் தப்பா நுழைஞ்சது அந்த ரூமுக்குள்ளதான். திறந்து பாருங்க, எலும்பு கூடாவது இருக்கும். ஆறுமுகம், வாழ தகுதி இல்லாதவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கெட்டவங்க சாவ பார்த்து நல்லவங்க வருத்தப்பட மாட்டாங்க. உங்களை பார்த்து குருசாமின்னு சலாம் போட்டுட்டு வணங்கிட்டு போறதுக்காக நான் இங்க வரல. இந்த கொலையில உங்களுக்கு பங்கு இருக்குல்ல, எனக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கு. சந்தேகப்படணும் சார். எல்லா விசாரணைகளுக்கான ஆரம்பமும் சந்தேகத்திலிருந்து தான். வெறும் சந்தேகம் இல்லை, உண்மைதான். பழி வாங்குறதுக்காக நீங்க துணிஞ்சு இறங்கிட்டீங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். இன்னும் எத்தனை பேர் இங்க சாக போறாங்கன்னு சொல்றீங்களா? மீரான் சாஹிப்பும் வரணும். துளசி, சாப்பாட்டுக்கு அவரும் இருப்பாரு. இல்ல, நான் உடனே கிளம்பணும். அது முடியாது. இனிமே உங்க கேம்ப் இங்கதான். உங்க மடத்துல நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். மற்ற போலீஸ்காரங்க முன்னாடி உங்களை தெரியாத மாதிரி நான் ட்ரீட் பண்ணிட்டேன். இது ஒரு போலீஸ் விளையாட்டு, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீசருக்கானது சீசருக்கு, காஃபருக்கானது காஃபருக்கு. யூனிஃபார்ம் போட்டா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அதுதான் சரி. அந்த பசங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரியாததுனால நான் எப்படிப்பட்ட ஆளோ அப்படி வளரத்தான் நான் உங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். முடிய விரிச்சு போட்டு பயங்கரமா கத்துற சில நேரங்கள்ல முத்துமணி கொட்டினது மாதிரி சிரிக்கவும் செய்யற மணியங்கோட்டை சாவித்திரியோட ஒளிபெருக்கி. என்னது அது? வாவூர் மகாராணியோட சிற்ப சாஸ்திரத்துல இதை ஒரு பஞ்ச யந்திரம்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வீடுகள்ல வைக்கிற யந்திரம். யாருக்கும் தெரியாம யந்திரத்தோட வாயில ஒரு ஆசாரி ஒரு மாய வித்தையை ஒளிச்சு வச்சாரு. ஒரு புல்லாங்குழல். எப்பவுமே காத்து பலமா வீசிக்கிட்டு இருக்கிற இந்த மண்ணுல அந்த குழல்ல இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் பேயோட கத்தலா இத்தனை காலமும் வேலூர் மடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தது. அது குளியனூர் ஆசாரியோட இன்னொரு புத்திசாலித்தனம். நான் ஒளிய தூக்கி வீசி வெட்டி போட்டது சாவித்திரியோட நாக்கு கிடையாது. தச்சு சாஸ்திரத்துல மகா ஞானியோட ஒரு மகா சித்திய. சரி, நீங்களே சொல்லுங்க. கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டிய ஃபைல்ல இந்த கொலையை ஒரு பேய் தான் பண்ணியிருக்குன்னு நான் எப்படி எழுதி வைக்க முடியும்? யார் நம்புவாங்க? இந்த குளத்துல முங்கி செத்து போனவனோட பணம் காவேரி ஆத்துல எப்படி வரும்? இதை யாருமே நம்ப மாட்டாங்க. நடக்காத விஷயம் இந்த பூமியில எதுவுமே கிடையாது. இந்த வேலூர் மடத்தை உருவாக்குனது தச்சு சாஸ்திரத்துல சிறந்த ஒரு ஆளான குளியனூர் ஆசாரிதான். இதுல யார் விழுந்தாலும் அவனோட பணம் ஆத்துக்குத்தான் வரும். போலீஸ்காரங்களுக்கு அதுல சந்தேகமே வேண்டாம். தப்பான கணக்குல உருவாக்கப்பட்ட ஒரு ஆபத்தான வீடுதான் இது. இது குளம் இல்ல, கிணறு. இதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு சுழல் இருக்கிற மாதிரி டிராப் செஞ்சு வச்சது திறமசாலியான அந்த ஆசாரி. அத பத்தி தெரியாம இங்க கால் வைக்கிற யாரா இருந்தாலும் சரி, விழறது பெரிய ஆபத்துக்குள்ளதான். அன்னைக்கு கிரீஷ் தள்ளி விட்டு நான் விழுந்தப்போ அதை நேரடியா பார்த்தேன். இதுக்குள்ள இருக்கிற அதிசயமான உலகத்தை பார்த்தா குளம் உள்ள 140 அடி ஆழம் இருக்கிற கிணறு. குளத்துக்கு அடியிலிருந்து ஒரு ஜலபாதை ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 200 மீட்டர் நீளமுள்ள ஒரு டனல். வேலூர் பெரியவரும் என் அப்பாவும் உன்னி கிருஷ்ணனும் அந்த டனல்ல விழுந்துதான் மூச்சு முட்டி இறந்து போனாங்க. கிணத்துக்குள்ள இருக்கிற ஏர் பிரஷர்னால விழறவன் ரொம்ப ஆழத்துக்குள்ள போயிடுவான். கொண்டு போறது ஜலபிசாசு சாவித்திரி ஒன்றும் இல்ல, உண்மையில புவி ஈர்ப்பு. அரை மணி நேர பயணத்துக்கு அப்புறம் அதோட கடைசி எல்லாம் முடியறது காவிரி ஆத்தோட தண்ணியில தான். குளத்துல விழுந்து ஆளோட போன பொங்கி எந்திரிக்கிறது இந்த தண்ணியில தான்.
என்ன சோதனை பண்ணி தான் நம்புவேங்கிற முடிவோடு இருக்கீங்களா? செஞ்சவனை விட திறமைசாலி தானே, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட என்னோட நண்பர். எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் நம்புறேன்.